இன்ஷாட்டில் வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கீங்க. நான் இப்போ இன்ஷாட்டில் எப்படி வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஷாட்டுக்குள்ளே போவோம். இன்ஷாட் எங்கே இருக்குது? ஓகே, இன்ஷாட்டுக்குள்ளே போகிறோம். ஓகே, இன்ஷாட்டுக்குள்ளே போயாச்சா? வீடியோ செலக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வீடியோ செலக்ட் பண்ணுறோம். அதில் நியூ ஓகே பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ இல்லை ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறோம். விடாமுயற்சி சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இன்ஷாட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல ஓகே பண்ணணும். ஓகே பண்ணி அந்த இன்ஷாட் இருக்கா, அந்த இடத்துல கரெக்டாக ஓகே பண்ணணும். ஓகே பண்ணோன்னே ஃப்ரீ ரிமூவ்னு வருதா, அந்த ஃப்ரீ ரிமூவ் ஓகே பண்ணணும். ஓகே பண்ணோடனே நமக்கு வந்து ஆடு வரும். நம்ம அந்த ஆடை பார்த்தோன்னா நம்மளுக்கு வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகிடும். நம்ம அவன் கொடுக்குற ஆடை பார்த்தோன்னா அவன் நம்மளுக்கு ரிவார்டு கொடுக்குற மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, மேலே ரிவார்டு இன் 25 செகண்ட்ஸ்னு ஓடுதா. அது எதுக்குன்னா, நம்ம ஃப்ரீயாக வாட்டர் மார்க் இல்லாமல் வீடியோவை எடிட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு அவன் ஆடு வரும். அவனுடைய ஆடு இல்லை, ஆடு வரும். அந்த ஆடை நம்ம பார்த்து முடித்தோடனே இங்கே ஓகே இன்ட்டு வரும். இன்ட்டு கொடுத்தோன்னே நம்மளுக்கு அந்த வாட்டர் மார்க் போயிடும். இப்போ நீங்களே பாருங்களேன், இப்போ வாட்டர் மார்க்கே இருக்காது. பார்த்தீங்களா, வாட்டர் மார்க் இல்லையா? அவ்வளோதான். வாட்டர் மார்க் இல்லாமல் இப்போ வீடியோ ரெடி பண்ணிட்டோமா, அவ்வளோதான். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது தான். எக்ஸ்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு வீடியோ ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதுதான் நண்பர்களே, வாட்டர் மார்க் இல்லாமல் இன்ஷாட்டில் வீடியோ எடிட் பண்ணுறது. ரிசொல்யூஷன் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். 720 பிக்சல், 1080 பிக்சல், 2K வரைக்கும் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா வாட்டர் மார்க் இல்லாமல் வீடியோ ரெடி. இனிமேல் உங்களுக்கு வீடியோ ரெடியான பிறகும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆடு வரும். ஏன்னா ஃப்ரீயாக நம்ம ஸ்கிப் ரெடி பண்ணுறோம். அதுக்காக இனிமேல் நீங்கள் வாட்டர் மார்க் இல்லாமல் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இதுதான் ஈஸியான வழி. வேறு ஏதாவது இன்ஷாட்டில் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.